ஸோ இன்றைக்கி டே 3 டைம் வந்து 6:20 ஆகுது கரெக்டாக. எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. பின்னாடி இருக்குது எல்லாம் ரெடி. இன்னொருத்தர் வந்து பேக்கை வந்து லோட் பண்ணவே போயிட்டார் கீழே. நாங்கள் அடுத்தது போகணும். போயிட்டு அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி கிளைமேட் வெளியே எப்படி இருக்குன்னு தெரியல, வெளில போனால் தான் தெரியும். சில்லுன்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணிலாம் பயங்கர சில்லுன்னு இருக்குது. நல்ல வேலை லக்கியாக இந்த ஹோட்டலில் வந்து ஹாட் வாட்டர் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஹாட் வாட்டர் எப்படி இருக்குது? ஹாட்டாக ஹாட் வாட்டர் ஹாட்டாக இருக்குது. ஓகே, கோப்ரோவில் மீட் பண்ணுறேன். மேப் இந்த இடத்துல வந்தால் மட்டும் எனக்கு வேறு வேறு மாற்றிக்கிட்டே இருக்குது. லெஃப்டில் போங்குது, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போங்குது. அவருக்கு கரெக்டாக காமிக்குதா? சிக்மங்களூர்லேருந்து கிளம்பிட்டோம். டைம் வந்து கரெக்டாக 7:20 ஆகுது. வணக்கம், நமஸ்தே, கேம் ஷோ எல்லாம் ஒன்று. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கிளைமேட் தான் வேறு லெவல். நல்லா சில்லுன்னு இருக்குது ரைடு. இந்த கூகுள் வந்து சொதப்புது. எந்த இடத்துல டேர்ன் எடுக்கணுமோ அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் ரீரூட் பண்ணி விட்டுருது. கடுப்பாக இருந்துச்சு கொஞ்சம் இப்போ ஸ்டார்டிங்கில். அடே கூகுள், எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? ரோட்டுக்கு கூப்பிட்டு வானா, ரோடே இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல கூப்பிட்டு வர. உனக்கும் தெரிஞ்சு போச்சா இது அட்வென்ச்சர் பைக்குன்னு? ரோட்டையே காணோம். ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்லுது. ஓகே, 23 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்லுது. கூகுளோட எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் அரைவல் வந்து 5:30 காமிக்குது. 10 hours 21 minutes. சாப்பிட்றதுக்கெலாம் நிறுத்துவோம், அதனால் கரெக்டாக டைமை வந்து சொல்ல முடியாது. நம்ம தான் ஆஃப் ரோடு மோடு எம்டிசி ஆஃப் பண்ணி அப்படி இப்படிங்கிறோம் ஜல்லிக்கல்லாம் வந்துருச்சுன்னா. ஆனால் அந்த ஸ்ப்ளெண்டர் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்கான். ஓகே, சிக்மங்களூரில் ஸ்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹோட்டலும் வந்து சூப்பர். ஸ்பெஷலி அந்த சுடுதண்ணி சான்ஸே இல்லை. ஸோ இந்த ரூட்டில் பெருசாக காமிக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. வந்த ரூட்டே தான். ஸோ அதனால இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருப்பேன். டைம் வந்து 8:10 ஆகுது. 44 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். என்ன பிளேஸ் இது? கல்கேரிங்கிற ஒரு பிளேஸில் காஃபி குடிக்கலான்ட்டு இப்போ உட்கார வச்சுருக்கோம். குளிர் நல்லா சில்லுன்னு இருக்குது. சரி, காஃபி ஒன்று குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம் ரைடை. உத்தரை பார்த்துருக்கீங்களா? இந்த பாருங்க, நாய்க்கு வந்து பிஸ்கட் பேக்கெட் போட்டுருக்காரு. சும்மா ஒரு 10 minutes பிரேக்கு. டைம் வந்து இப்போ 8:28 ஆகுது. 8:13 வச்சுக்கோங்க.
இன்னொரு 9 hours 50 minutes ஆகும் போகிறதுக்கு. 551 kilometers இன்னும் போகணும். 6:11 போவோன்னு கூகுள் சொல்லுது. இப்போ ஹைவே போனதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிடுவோம், பிரச்சனை இருக்காது. சரி போகலாம். ஸோ நாங்கள் இப்போது பெங்களூர் ஹைவேக்கு ஜாயின் பண்ணிட்டோம். NH75. கூகுள் மறுபடியும் கொஞ்சம் சொதப்பிச்சு, அங்கே இங்கேயும் சுற்றி ரீரூட் பண்ணிச்சு. பட் எப்படியோ ஜாயின் பண்ணியாச்சு. டைம் வந்து இப்போது 10:57 ஆகுது. இந்த துருவத்தாரி ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. மசாலா தோசை, அதுக்கப்புறம் கேசரி சாப்பிட்டோம். கேசரி வந்து ஓகே தான், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஸ்வீட் கொஞ்சம் கம்மி, நெய் அதிகமாக போட்டிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ ரைடை கண்டினியூ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பெங்களூரில் ஒரு ஸ்டாப், அதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியதான். இப்போ டைம் வந்து 6 ஆகுது. ஆர்காட் ரீச் பண்ணிட்டோம். நடுவில் சாப்பிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு எனக்கு ஒரு மீட்டிங் வேறு வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வீடியோலாம் எடுக்க முடியல. பைக் ஓட்டிகிட்டு மீட்டிங்கை முடிச்சிருக்கேன். சேஃப் இல்லை தான், பட் வேறு வழி இல்லை. ஸோ இப்போ முன்னாடி போயிட்டுருக்காரு அருண். அவர் வந்து இங்கேருந்து ரைட் எடுத்து அவர் வீட்டுக்கு போயிடுவார். நானும் வினோத்தும் பின்னாடி வந்துட்டுருக்கார். வினோத்தை அவரும் வந்துட்டு. ஸோ நானும் வினோத்தும் வந்து அப்படியே அவர் வந்து சென்னை போயிடுவார், நான் காஞ்சிபுரமில் ரைட் எடுத்து அப்படி பிரிஞ்சிருவோம். டயர்டு. நேற்று வந்துட்டு அப்படியே தூங்கிட்டேன். அந்த காஞ்சிபுரமோட ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது பாருங்கள். காஞ்சிபுரம்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 60 kilometers ஆகும், 1 hourக்கு மேலே. அப்பா பயங்கர டிராஃபிக்கு. எனக்கு வந்து அப்படியே தூக்கி போட்டு போயிடலாம் போல இருந்துச்சு எல்லாத்தையும், அந்த அளவுக்கு டிராஃபிக்கு. அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்ததுக்கப்புறம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட்டில் அந்த ஹை பீம்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி முட்டியில் வந்து அப்படியே படுத்துட்டேன். அண்டு அடுத்தது ஒர்க்குக்கும் வர வேண்டியதாக போச்சு. அதனால் இங்கே ஒர்க்குக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ரைடுக்கு எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ ஃபியூல் கன்சம்ஷன் ஆச்சு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் நாங்கள் ஓட்டியிருக்கோம், ரூமுக்கு எவ்வளோ ஆச்சு, அண்ட் எல்லா ஸ்ப்ளிட்டப்பையும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ அட்வென்ச்சர் 390 அவர் ரைடு ரிலேட்டடாக எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை கேட்கலாம். நான் இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து கீழே டிஸ்பிளே பண்ணுறேன், அங்கே வந்து கேளுங்க. நான் வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் ஒரு கூகுள் மீட் இல்லைனா ஏதோ ஒரு வாட்ஸ்அப் ரெக்கார்டிங்கில் வந்து அவங்களுக்கு பைக் வந்து எப்படி இருந்துச்சு, என்னென்னலாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, என்னென்னலாம் பிடிக்கலைங்கிறத வந்து நான் கேட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அதையும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நானே சொல்லிகிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ அவங்களும் வந்து ADV 390 ஓனர்ஸ் தான். ஸோ அவங்கக்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டே 3. இதோட எங்கள் ரைடு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் நிறையா ரைட்ஸ் வந்து நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இவங்க எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண மாதிரியே இல்லை, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், பீஸ், பபாய்.